stop suffering. எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். இது உங்கள் கவலைப்படுவதை நிறுத்துங்கள் நிகழ்ச்சி யூனிவர்சல் ஆலயத்திலிருந்து. நண்பர்களே, நீங்கள் யார் மீண்டும் இந்த நிகழ்ச்சியிலே எங்களோடு இந்த மாலை நேரம் இணைந்திருக்கிறீர்களோ, கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தார் அனைவரையும் பூரணமாய் ஆசீர்வதிப்பாராய். என்றால் அவர் தாமே அவர் வார்த்தையிலே வாக்களித்தார், நான் ஜீவனை தரவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். கர்த்தர் ஜீவனை கொடுக்க வல்லவர், ஜீவனை கொடுக்க வந்தவர். அவராலே அன்றி வேறு ஒருவராலும் நமக்குள்ளே ஜீவனை கொண்டு வர முடியாது. இந்த ஜீவன் தான் ஒரு மனுஷனுடைய உட்புறத்திலே ஒரு மனுஷன் அனுபவிக்கக்கூடிய எல்லாவற்றுக்குமான அடித்தளமா இருக்கிறது. அதாவது சந்தோஷம், நிறைவு, மன நிறைவு, திருப்தி, ஒரு காரியத்துல ஈடுபாடு, ஒரு காரியத்துல ஐக்கியம், உறவுகள்ல அந்த ஈர்ப்பு, பொறுப்புகளிலே அந்த உண்மைத்தன்மை, அந்த அனுசரணை, அந்த உற்சாகம், இப்படி வாழ்க்கையின் எல்லா விதத்திலுமே ஒருத்தர் தன்னை முழுமையாய் ஈடுபடுத்தவோ முழுமையாய் அதை அனுபவிக்கவோ செய்யக்கூடியது அவருக்குள் இருக்கிற ஜீவன். ஜீவன் இல்லாத ஒருத்தர் எப்படி ஒரு உயிரற்ற உடல் இருக்கிறதோ அதை போல்தான் நான் சொல்லுகிற இந்த ஜீவன் உயிர் அல்ல. ஜீவன் என்பது பரிசுத்தாவி தாமே ஒருத்தருக்குள் வைக்கிற அவருடைய ஆவி, அவருடைய உத்தரவாதம், அவருடைய முத்திரை. இயேசு கிறிஸ்து அந்த ஜீவனை தர வந்தார். ஆனா இன்னைக்கு எத்தனை பேர் அவங்களுடைய சரீரத்திலும் சரி உட்புறத்திலும் சரி ஜீவனற்றவராய் இருப்பதை பார்க்கிறோம். சுருக்கமாய் ஒரு நடை பிணத்தை போல. வருஷம் தொடங்கி இருக்கிறது. வருஷம் தொடங்கி இன்றைக்கு நாம் 3வது நாள் இரவிலே வந்திருக்கிறோம் இல்லையா? வெறும் 3 நாள் தான். ஆனால் எத்தனை பேர் அதற்குள்ளாகவே ஒரு பெரும் சலிப்பை உள்ளத்திலே உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்? முதல் தேதியே உங்கள் வாழ்க்கையிலே அலகழிப்பான ஒரு வருஷமா இருந்திருக்கலாம். சந்தோஷமாய் மகிழ்ச்சியோடு நீங்கள் 12 மணி 1 நிமிடத்துல புது வருஷத்தை தொடங்கி இருப்பீர்கள் 2024. ஆனா அந்த நேரம் கடந்து காலை நேரம் வந்த பிற்பாடு, ஏன் அந்த தொடக்கத்திலே எத்தனை பேருக்கு அந்த வருஷம் அலகழிப்பான ஒரு வருஷமாய் மாறி இருந்தது? குடும்பத்துக்குள்ள சண்டைகள், குடும்பத்துக்குள்ள குழப்பங்கள், சில பேர் கோபித்து கொண்டு வீட்டிலிருந்து வெளியே போயிருக்கலாம். குடும்பத்துக்குள்ள சண்டைகள், கெட்ட பழக்கம். முதல் நாளே முதல் தேதியே உங்க வீட்டுல குடி போதையில பாதிக்கப்பட்டவராய் உங்களுடைய கணவர் அல்லது உங்களுடைய பிள்ளை, உங்க குடும்பத்தினர் அப்படிப்பட்ட ஒரு போராட்டமான நிலைமையில உங்க வீட்டுக்குள்ள வந்திருக்கலாம். இப்போ உங்களுக்குள்ள மனநிலை என்ன? ஜீவன் உங்களுக்குள்ள இருக்குமா? கண்டிப்பா இல்லை. வருஷம் தொடக்கமே ஒரு அலகழிப்பான வருஷமா உங்களுக்கு இருந்தது. இந்த 3 நாள் மிகப்பெரிய போராட்டத்தை நீங்கள் சந்தித்திருக்கலாம். மற்றொரு விதத்துல இன்னும் உங்க தாகம் தீர்க்கப்படவில்லை. நீங்க இன்னும் அந்த தாகத்தை உணர்றீங்க. எப்போதான் இதுக்கு விடிவு காலம்? எப்போதான் இந்த சூழ்நிலை மாறப்போகுது? எப்போ இந்த நிலைமையில இருந்து நான் வெளியே வரப்போறேன்? நீங்கள் தாகத்தோடு இருக்கிறீர்கள் இல்லையா? ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். மக்களே, உங்கள் தாகத்தை கண்டிப்பா இந்த வருஷம், ஏன் இந்த நாட்களிலேயே தேவனால் தீர்த்து வைக்க முடியும். ஆனால் அதற்கு நீங்கள் அவரோடு ஒத்துழைக்க வேண்டியது அவசியம், ஒன்றிணைய வேண்டியது அவசியம். நீங்க இந்த தாகத்தோடு இருக்க வேண்டியது இல்லை. எனவேதான் அவர் இங்க சொல்லுகிறாரு, ஏசாயா என்ற புத்தகத்திலே 55 சொல்லுகிறாரு, ஓ தாகமா இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் பணமுமின்றி விலையுமின்றி திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள். யாரெல்லாம் நீங்க தாகமா இருக்கிறீங்களோ உங்களுக்கு இயேசு கிறிஸ்து அழைப்பு கொடுக்கிறார். அழைப்பு, இது இன்விடேஷன். அப்போ நீங்க தயங்கணுமா? இல்லை. பயப்படணுமா? தேவையில்லை. காத்திருக்கணுமா? அவசியம் இல்லை. அவர் அழைப்பு கொடுத்துட்டார். எல்லோருக்கும் அழைப்பு கொடுத்துட்டார். யாருன்னு சொல்லல, இவங்க தான் சொல்லல, இந்த தகுதி உள்ளவங்கன்னு சொல்லல. ஆனால் எந்த நிலைமையில இருக்கிறவங்கன்னு சொல்றார். தாகமா இருக்கிறவர்களே, நீங்க தாகமா இருக்கிறீங்களா? தாகத்தோடு இருக்கிறீங்களா? பலதரப்பட்ட தாகத்தோடு இருக்கிறீங்களா? இதோ இந்த தாயினுடைய தாகம் என்னன்னு பாருங்க. இந்த தாகத்தோட இருந்த அவங்க இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டாங்க. இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டார்கள். ஒருத்தர் மூலமாய் இந்த அழைப்பு கொடுக்கப்பட்டது. அந்த ஒருத்தரை இயேசு கிறிஸ்து உபயோகப்படுத்தினார். அவங்க தாகத்தோட இருந்ததை பார்த்தார்.
தண்ணீர்கள் அண்டைக்கு வந்தார்கள். தணிக்கப்பட்டதா தாகம்? சூழ்நிலை மாறியதா? நான் உங்களுக்கு இந்த சாட்சியை காண்பிக்க விரும்புகிறேன். இந்த வார்த்தையினுடைய சக்தியை இந்த சாட்சியிலே பாருங்கள் நண்பர்கள். என் பேர் கற்பகம். நான் சென்னையில் கிரீப்பர் கார்டன்ல வசிக்கிறேன். நான் இந்த யூனிவர்சல் ஆலயத்தை கண்டறியறதுக்கு முன்னாடி என்னோட வாழ்க்கை மிகவும் அழிக்கப்பட்ட நிலையில இருந்தது. நான் ஒரு பதட்டமான பெண்ணா, தோல்வியான பெண்ணா இருந்தேன். ஒரு கோபம், எப்பவுமே எனக்குள்ள ஒரு கோபம் இருக்கும். அந்த கோபத்தினால குடும்பத்துல சமாதானம் இல்லாம இருந்தேன். ஏதோ வாழணும்ன்ற வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருந்தோம். ஒரு குடும்பமா 2 குழந்தைகள் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில வாழ்ந்துட்டு இருந்தோம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில என் மகளுக்கு சில பிரச்சனைகள் ஆரம்பிச்சது. நானும் கடன் பிரச்சனையில இருந்தேன். சரியான வேலையில, சமாதானம் இல்லை, வீட்டுல சண்டைகள், உறவினர்கள் மத்தியில, எல்லா விஷயத்திலையும் நான் இருந்தேன். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில கடந்து போயிட்டு இருக்கும் பொழுது நாங்க எந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருந்தோம். அந்த மாதிரி இருக்கும்போது என் மகள் பெரிய மகளுக்கு சில ஆவிக்குரிய பிரச்சனைகள் இருந்தது, உடல் ரீதியாகவும் சில பிரச்சனைகள் இருந்தது. அவங்க காலேஜ் படிக்க ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணாங்க, ஒரு சில நாட்கள்ல அவங்களுக்குள்ள ஏதோ கெட்ட ஆவி இருக்கு அப்படின்றதுனால மேலும் மேலும் அவங்க பிரச்சனை அதிகமா இருக்கு. ஒரு கடினமான காலகட்டத்துல என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்க போனா அவங்க ஒரு தற்கொலைக்கு முயற்சி பண்ணிட்டாங்க. அவங்க தொடர்ந்து என்னால காலேஜ் படிக்க முடியாது, எனக்குள்ள பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லி பார்த்தாங்க. அவங்க காலேஜ் போறத 1 வாரமா நிறுத்திச்சாங்க. நான் அவங்க படிக்கணுன்றதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். அவங்களுக்காக அவங்க சமாதானத்தை கொடுத்து காலேஜ்ல போய் பேசிட்டு அவங்க முன்னோக்கி போவாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். ஆனா என் நிலைமை என்ன ஆச்சுன்னா, அம்மா நம்ம வழியில வர மாட்டாங்க, நிறுத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிள்ளை தற்கொலைக்கு முயற்சி பண்ணி மாத்திரைகளை போட்டுவிட்டாங்க. அந்த ஒரு நாள் நான் மிகவும் ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலையை கடந்துட்டேன். என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. எல்லாம் முடிஞ்சு கடைசி தருவாயில விடிய காலையில நான் இது மாதிரி டேப்லெட் போட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. மயிரில் அவங்க அந்த அந்த பல்ஸ் எல்லாமே இறங்கி போன ஒரு சூழ்நிலையில நான் ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். அந்த நிறைய பிரச்சனைகளை சந்திச்சேன், அட்மிட் பண்றது, அந்த நிறைய விஷயங்கள். அந்த நாள் என்னோட சகோதரி யுனிவர்சல் ஆலயத்தை பத்தி சொல்லியிருந்தாங்க. நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்றீங்க, நீங்க என்னென்னவோ பண்றீங்க, அங்க போய் பாருங்க, அந்த நிறைய விடுதலை கிடைக்குதுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் என்னென்னவோ பண்ணோம் அப்படின்ற ஒரு எதுவுமே நடக்கல, இங்க மட்டும் நடக்க போதான்ற ஒரு அவநம்பிக்கையிலதான் இந்த யூனிவர்சல் ஆலயத்துக்குள்ள வந்தேன். நான் வந்தப்போ ஒரு பாரத்தோட, ஒரு எதையும் இழந்து போற ஒரு சூழ்நிலையில, அந்த மகளோட இறுதியான ஒரு நேரத்துலதான் நான் இந்த இடத்துல இங்க வந்தப்போ பாஸ்டர் ப்ரேயர் பண்ணாரு மகளுக்காக. அதுக்கப்புறமா முகமுகமா உட்காந்து கவுன்சிலிங் கொடுத்தாரு அந்த மகனுக்கு. அந்த பிள்ளை நிறைய காரணம் கொடுத்தாங்க, போக முடியாதுன்றதுக்கு நிறைய காரணம் கொடுத்தாங்க. எல்லாத்துக்கும் பாஸ்டர் சொன்னாரு, நீ இயேசுவை விசுவாசிக்கிறியா, இந்த இடத்துல இயேசு உனக்கு உதவி செய்வார் நம்புறியா, நீ முன்னோக்கி போ அப்படின்னு சொன்னாரு. சரின்னு சொன்னாங்க, அவங்க சரின்னு சொன்னாங்க. வெளியே வந்தப்போ மம்மி நாளையில இருந்து நான் காலேஜ் போறேன். நானும் சரி, ஆலயத்தை விட்டு அந்த கூட்டம் முடிஞ்சு வெளியே போனதுமே நானும் சரி அவங்களும் சரி ஒரு பெரிய பாரம் என்னை விட்டு விலகுனது போல உணர்ந்தோம். அவளும் அவங்க சொன்ன அந்த வார்த்தை நாளையில இருந்து நான் காலேஜ் போறேன்னு சொன்னதே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமா இருந்தது. ஏன்னா நான் வாழ்றது பிள்ளைங்களுக்காக தான். அவங்க நல்லா படிக்கணும், அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்றதான் என்னோட விருப்பமா இருந்தது. அதே நேரம் தேவனோட வசனம் எனக்கு முன்பாக ஓடிச்சு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வந்தவர். இன்ன வரைக்கும் என் வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் நாங்க ஆலயத்துக்கு வர ஆரம்பிச்சோம். நானும் என் பெரிய மகளும் படிப்படியா எங்களோட வாழ்க்கை மாற ஆரம்பிச்சது. என் மகள் விடுதலை உணர ஆரம்பிச்சாங்க. என் மகள் எல்லாவற்றிலிருந்தும் ஆவிக்குரிய பிரச்சனையில இருந்து விடுதலை உணர ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்குள்ள இருந்த அந்த தற்கொலை விலகி போச்சு. அதுக்கப்புறம் அந்த ஆவிக்குரிய விஷயங்கள் அவங்களுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருந்தது. ஆலயத்துக்கு தொடர்ந்து வர ஆரம்பிச்சாங்க. இங்க பாஸ்டர் சொல்றது கீழ்ப்படி ஆரம்பிச்சாங்க. அதன் மூலமா
அதுல இருந்து அவங்க முழுமையா விடுதலை பெற்றாங்க. ஒரு நேரம் அவங்க பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்காக இங்க ஆலயத்துல வந்து தொடர்ந்து வர ஆரம்பிச்சேன் நானு. இங்க வரும்போது தேவனோட வார்த்தைகள்ல நான் கேட்கும்போது படிப்படியா என் வாழ்க்கையை மாற ஆரம்பிச்சது. நான் ஒவ்வொரு வார்த்தையும் கீழ்ப்படிய ஆரம்பிச்சேன். முதல்ல அது எனக்கு ரொம்ப கடினமா இருந்தது. ஏன்னா நான் வந்தது கடன் பிரச்சனைகளுக்காக. இப்ப மக்கள் வர்றது போல பிரச்சனைகள்ல இருந்து விடுதலை பெறணுன்றதுக்காக வந்தேன். முதல்ல நான் கீழ்ப்படிந்து எல்லாம் கடினமா இருந்தேன். ஆனா நான் தேவனோட வார்த்தைகள் ஒன்னொன்னுக்கும் கீழ்ப்படிய என்னோட வாழ்க்கையில நான் மாற்றத்தை பார்க்க ஆரம்பிச்சேன். எல்லாவற்றிலும் என் பண வாழ்க்கையிலும் சரி, என்னோட விடுதலை ஆவிக்குரிய விடுதலையிலும் சரி, எல்லாவற்றிலும் நான் மாற்றத்தை பார்க்க ஆரம்பிச்சேன். என் மகளோட எல்லாத்தோட சந்தோஷம் என்னன்னா, என் மகள் வாழ்க்கையில நான் மாற்றத்தை பார்க்க ஆரம்பிச்சேன். உண்மையா நான் நேர்மையா சொன்னோம்னா, என்னோட சந்தோஷமே என் மகள் வாழ்க்கையில மாற்றத்தை பார்க்க ஆரம்பிச்சப்போ எல்லாத்துலயும் அவங்க அதுக்கப்புறம் பரிசுத்தாவுக்காக அவங்க முன்னோக்கி போனாங்க. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றாங்க. அவங்க முழு வாழ்க்கையும் பிடத்து மேல அர்ப்பணித்தது மூலமா அவங்க அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாங்க. அப்போ வந்து அந்த அவங்களுக்கு அந்த பெற்ற சந்தோஷத்தை நான் பார்த்து அவங்க மாற்றத்தை பார்க்கும்போது நானும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணுன்றதுக்காக முன்னோக்கி போக ஆரம்பிச்சேன். விசுவாசத்தின் சிறப்பு நிகழ்ச்சிகள் வந்தது. நான் எல்லா நிகழ்ச்சியிலும் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் கலந்துக்க ஆரம்பிச்சேன். ஒரு நிகழ்ச்சியில வந்து நான் இன்னும் அதிகமா முன்னோக்கி போக ஆரம்பிச்சேன் விசுவாசத்தின் சிறப்பு நிகழ்ச்சியில. அந்த நேரம் தேவன்கிட்ட என்ன கேட்டாரோ எல்லாத்தையும் செய்யறதுக்காக, என்னோட சரீர ரீதியான பலகீனங்களை ஜெயிக்கிறதுக்காக நான் முன்னோக்கி போனேன். எனக்குள்ள கோபம் இருந்தது, வெறுப்புணர்ச்சி இருந்தது. இது எல்லாவற்றையும் முதல்ல வந்து நான் வந்து அவரோட ஆவியை பெற்றுக்கொள்ளணும்னு நான் முதல்ல ஆவிக்குரிய நான் சுத்தமாகணுன்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். என் இருதயத்துல யார் மேலே வெறுப்புணர்ச்சி இருக்கக்கூடாது, அப்புறம் எந்த கெட்ட எண்ணங்களும் என்ன அணுகக்கூடாது. இது எல்லாத்தையும் நான் படிப்படியா கத்துக்கிட்டேன். முதல்ல என்ன நான் சுத்தமாக்கேன், என்னோட எல்லா இந்த கெட்ட குணாதிசயங்கள்ல இருந்து நான் விடுதலை பெற்றேன். என்ன நான் பரிசுத்தப்படுத்திக்கிட்டேன். அப்புறம் என்னோட பண தியாகத்தை நான் செய்ய தயாரானேன். அந்த தடவை வந்து எனக்கு மிகவும் வலிக்கக்கூடிய தியாகமா இருந்தது. என்னோட எல்லாவற்றையும் எடுத்து நான் செய்யறதுக்காக. இதுக்காக நான் நிறைய எதிர்ப்புகளை கூட சந்திச்சேன். தெரியல இதெல்லாமா கூடவா செய்வாங்க, இப்படி எல்லாம் கூடவா இது பண்ணுவாங்க அப்படின்னா கூட கேட்டாங்க. ஆனா இது யாரோட வார்த்தைக்கு நான் செவி கொடுக்கல. யாரும் என்ன வந்து தேவனோட அந்த விஷயத்துல இருந்து பின்னோக்கி இருக்க நான் அனுமதிக்கல. யாரோட வார்த்தையும் நான் இது பண்ணல. தேவனோட வார்த்தைக்கு நான் செவி கொடுக்க ஆரம்பிச்சேன். முன்னோக்கி போன என்னோட எல்லா தியாகத்தையும் நான் வந்து பிடத்து மேல அர்ப்பணிச்சேன். என்னோட ஆவிக்குரிய தியாகம், மனுஷ ரீதியாக எல்லாவற்றையும் நான் தேவனோட பீடத்து மேல அர்ப்பணிச்சேன். அந்த விசுவாசத்தின் சிறப்பு நிகழ்ச்சியில நான் அவரோட அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். என்னோட ஒவ்வொரு சிறப்பு நிகழ்ச்சியும் என்னோட என்னவா இருக்கும்னா, என் குடும்பம் முழுவதும் தேவனோட பிரசன்னத்துல இருக்கணும், அவரோட பீடத்து மேல இருக்கணும். நான் அவரோட ஆவியை பெற்றுக்கொண்டேன். அப்புறம் என்னோட மகளோட வாழ்க்கை ஆசீர்வாதமா இன்னைக்கு பீடத்தின் மீதாக ஒரு ஊழியக்கார பெண்ணா இருக்காங்க. அவங்களோட திருமணம் ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கு, முன்னோக்கி போயிட்டு இருக்காங்க. அதே போல என்னோட நானும் வந்து அவரோட அபிஷேகத்தை பெற்று கொண்டதுக்கு அப்புறமா தேவனோட ஊழியத்துல ஆத்மாக்கள் ஆதாயப்படுத்துறதுக்காக முன்னோக்கி போயிட்டு இருக்கேன். நிறைய ஆத்மாக்கள், கஷ்டப்படுற ஆத்மாக்கள், நான் எப்படி ஒரு நாள் ஒரு சூழ்நிலையில இருந்தேனோ அதுல இருந்தும் இருக்க மக்களை மீட்டெடுக்கிறதுக்காக இன்னைக்கு ஆலயத்துல ஒரு உதவியாளரா இருக்கேன். தேவனோட ஊழியத்தை செய்யறதுக்காக ஆத்துமாக்கள் மீது இரக்கத்தோட இருக்கும்படியாக அவர் கொண்டு வரதுக்காக காலேப் குழுவிலும் நான் இருக்கேன். காலேப் மக்களை பார்த்துக்கொள்றக்கூடிய அந்த குழுல நான் இருக்கேன். இன்னைக்கும் நான் என்னோட இன்னொரு மகளும் தேவனோட ஊழியத்துல இருக்காங்க. அவங்க பிடித்து மேல ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு என் குடும்பத்துல உள்ள எல்லோரும் தேவனோட பிரசனத்துல இருக்கோம். என் கணவர் ஆலயத்தின் உறுப்பினரா இருக்காரு, தேவனோட நெருக்கமா இருக்கோம். ஒவ்வொருவரும் இன்னைக்கு ஆலயத்துல என்னோட வாழ்க்கைன்னு எடுத்து பார்க்க போனா இன்னைக்கு நான் எல்லா விதத்திலும் ஆசீர்வாதமா இருக்கேன். முன்னாடி இருந்தாங்க கடன் பிரச்சனை இல்லை, எதுவுமே என்னோட வெறுப்புணர்ச்சி இல்லை, குடும்பத்துல சமாதானம் இருக்கு, நாங்க எல்லோரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். எங்க குடும்பம் வந்து எங்க முன்னாடி நான் ஆலயத்துக்கு வர ஆரம்பிச்ச போது என்ன யாரெல்லாம் மட்டமா பார்த்தாங்களோ, ஏளனமா பார்த்தாங்களோ, இன்னைக்கு அவங்க முன்னாடி தேவன் ஒரு சாட்சியா உயர்த்தியிருக்காரு. என் மகள்களோட வாழ்க்கையை பாக்குறவங்க எல்லாம் ஆச்சரியமா பாக்குறாங்க. அந்த அளவுக்கு தேவன் எங்களா ஆசீர்வாதமா வச்சிருக்காரு. இன்னைக்கு கணவர் நானும் அன்பின் வாழ்க்கையிலும் சந்தோஷமா இருக்கும். குடும்பத்துல சந்தோஷம், சமாதானம், எங்க வாழ்க்கை அவரை மகிமைப்படுத்தக்கூடியதா இருக்கு.
இன்னைக்கு என் குடும்பம் முழுதும் தேவனோட மறைவிடத்துல, உன்னதமானவரின் மறைவிடத்துல இருக்கு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். எல்லோரும் அவரோட பிரசன்னத்துல இருக்கோம். நானும் என் குடும்பத்தாரும் தேவனோட உன்னதமான மறைவிடத்துல இருக்கோம். அவரோட பிரசன்னத்துல இப்போ நாங்க முன்னோக்கி போயிட்டு இருக்கோம். இது மிகப்பெரிய விஷயம், மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். உலகத்துல பிழையே செலுத்த முடியாத விஷயம் இது. இப்ப எங்களோட பிரயாசம் என்னன்னா, எங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லோருமே தேவனோட பிரசன்னத்தை பெற்றுக்கொள்ளணும், அவரை தெரிஞ்சுக்கணும். அதுதான், அது மட்டும் இல்லை, இன்னும் அநேக மக்கள் அவரோட பிரசன்னத்தை தேடணும், பெற்றுக்கொள்ளணும்னு தான் எங்களோட விண்ணப்பமா இருக்கு. நல்லது நண்பர்களே, இந்த சாட்சி, இந்த வார்த்தையின் சக்தியை உங்களுக்காக காண்பித்திருக்கு. இப்போ இந்த குடும்பம் உண்மையா மகிழ்ச்சியா இருக்கா இல்லையா? இந்த தாய் முகத்துல அந்த புன்னகை நீங்க பாக்குறீங்களா இல்லையா? 2 மகள்களுடைய வாழ்க்கையும் பூரணம் அடைந்தது. ஒரு பெற்றோராய், ஒரு தந்தை தாயாய் என்ன தேவை இவங்களுக்கு? இதை தவிர தன் மகள்களுடைய வாழ்க்கை சரிபடுத்தப்பட்டு, தன்னுடைய திருமண வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்பட்டு, எல்லாவற்றுக்கும் மேல் தனக்குள்ளாக ஜீவனை பெற்றுக்கொண்டு இப்ப மற்றவங்களுக்கு ஜீவனை கொடுக்க முடியும் முன்னோக்கி போறாங்க. இதுதான் கர்த்தர் உங்களுக்கும் செய்ய விரும்புகிறார் நண்பர்களே. எனவேதான் இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், தற்செயல் கிடையாது. இந்த 2024 ஒருவேளை முதல் தடவையா கவலைப்படுவது நிறுத்துங்கள் நிகழ்ச்சியை பார்க்கிறவனா நீங்கள் இருந்தால் இது தற்செயல் அல்ல. தேவன் உங்களை வரவேற்கிறார். எனவேதான் இந்த வெள்ளிக்கிழமை விசேஷமாய் நான் உங்களுக்கு வரவேற்பு கொடுக்கிறேன். அதுக்கு முன்பாக நாம் இன்னொரு நாளை கடந்து செல்ல வேண்டியிருக்கிறது. நாளை வியாழக்கிழமை அன்பின் சிகிச்சை, திருமண பிரச்சனைகள், திருமண தோஷங்கள், குடும்ப குழப்பங்கள், குடும்பத்துல கெட்ட பழக்கங்கள், போராட்டமான ஒரு குடும்ப சூழலை நீங்க சந்தித்து கொண்டிருந்தால் நாளை விசேஷமாய் நீங்கள் 7 மணிக்கு வரலாம். சென்னையினுடைய சுற்று வட்டாரத்தை சேர்ந்தவர்கள் அல்லது கொஞ்சம் தொலைவில் இருக்கிறவங்களா இருந்தால் தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள் நண்பர்களே. உங்களுக்கான ஜெபத்திற்கோ ஆலோசனைக்கோ நாங்கள் தயாரா இருக்கிறோம். விசேஷமாய் வெள்ளிக்கிழமை கதவுகள், உங்களுக்கான பூட்டப்பட்ட கதவுகள் திறக்கப்பட, இருளின் கிரியைகள், அசுத்தத்தின் கிரியைகள் நீக்கப்பட ஒரு ஆசீர்வாதமான ஜெபம் நடந்து கொண்டிருக்கிறது. அதை குறித்து ஒரு சிறு வீடியோ நீங்க பார்க்கும்படி விரும்புகிறேன். நாம் நிகழ்ச்சியில தொடர்ந்து முன்னோக்கி செல்வதற்கு முன்பாக, உங்கள் வாழ்க்கை இப்படியா இருக்கிறதா? தவிப்பிட இருக்கிறீர்களா? கடன், திருமண வாழ்க்கை சந்தோஷம் இல்லை, வியாதியோடு, மனக்கவலையோடு, சந்தோஷம் இல்லாமல், பயத்தோடு, சந்தேகத்தோடு இருக்கிறீர்களா? உங்களுக்காக முதல் முறையாக அபிஷேகம் செய்த எண்ணெயை உங்களுக்காய் கொண்டு வருகிறோம். பிலதெல்பியா என்கிற ஆலயத்தில் கொண்டு வரப்பட்ட எண்ணெய் உள்ளவரும் சத்திய உள்ளவரும் தாவீது திறவுகோலை உடையவரும், ஒருவர் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும், ஒருவர் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவர் சொல்லுகிறவதாவது, விசுவாசத்தோடு ஒரு ரோஜாவை உங்களுடைய கரத்தில் கொண்டு வாருங்கள். விசுவாசத்தினால் அந்த ரோஜா பூவை எங்கே வைப்பீர்களோ எல்லா கதவுகள் திறக்கப்பட வேண்டும் என்பதற்காக விசுவாசத்தினால் தேவனை நோக்கி நாம் கேட்போம். ஆசீர்வதிக்கப்பட்ட ரோஜா 12 வெள்ளிக்கிழமைகள் நல்ல கதவுகளை திறக்க மற்றும் தீய கதவுகளை மூட சிறப்பு ஜெபம் மாலை 7 மணி 282 681 1000 விளக்கு, அண்ணா சாலை, சென்னை 6,06,000. இது யூனிவர்சல் ஆலயத்தில் இந்தியாவில் எல்லா கிளை சபையிலும் நடைபெறும். நல்லது நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்தீர்கள். வெள்ளிக்கிழமை இதுதான் செய்ய போகிறோம். நீங்கள் எங்களோட இணையலாம். கர்த்தருடைய கரம் உங்களை விடுவிக்கும்படியாக நாம் சொல்லி கொண்டு வந்ததை போல இந்த புது வருஷத்துல நான் மகிழ்ச்சியா இருக்க விரும்புகிறேன். இது கேள்வி அல்ல, எனக்கு தெரியும் எல்லாரும் நீங்க மகிழ்ச்சியா இருக்க விரும்புறீங்க. ஆனா நான் சொல்லுகிற மகிழ்ச்சி மேலோட்டமான மகிழ்ச்சி அல்ல, கொஞ்ச நேர மகிழ்ச்சி அல்ல, பேரின்பம். பேரின்பம், ஆழமான, நிரந்தரமான, அளவிடப்பட முடியாத மகிழ்ச்சி. அதற்கான ரகசியத்தை இயேசுடைய முதல் மலை பிரசங்கத்திலே சொன்னார். அந்த ரகசியத்தை நீங்கள் கற்றுக்கொண்டால் கண்டிப்பா இந்த புது வருஷம் நீங்கள் பேரின்பத்தை அனுபவிக்க முடியும். நீங்கள் திரையிலே பார்ப்பதை போல இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி, ஜனவரி 7ஆம் தேதி, இந்த மாதத்தின், இந்த வருஷத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் உங்களை வரவேற்கிறேன். பேரின்பத்துக்கான ரகசியத்தை வந்து கற்றுக்கொள்ளுங்கள். இதை மட்டும் நீங்கள் கடைபிடிக்க கூடுமானால் நீங்கள் கேட்க போகிற இந்த சாட்சியை போல்தான் இன்னொரு ஆதாரம். கர்த்தர் உங்களுக்கு எந்த அளவு
இந்த வருஷம் விசேஷமானதை வைத்திருக்கிறார். இந்த சாட்சியை கூர்ந்து கவனிங்கள் நண்பர்கள். நான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு வரதுக்கு முன்னாடி நொறுக்கப்பட்டிருந்தேன், பாதிப்படைஞ்சிருந்தேன், ரொம்ப கவனச்சிதைவடைந்திருந்தேன். எனக்கு வியாதியானது இருந்தது, மன அழுத்தம், பயம், தற்கொலை எண்ணம், தூக்கம் வராத பிரச்சனை, தைராய்டு வியாதியானது இருந்தது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருந்தது. மேலும் என் குடும்பத்தில் எப்பொழுதும் பிரச்சனையானது இருக்கும். சண்டை சச்சரவு எப்போதுமே எங்கள் வீட்டில் பிரச்சனையானது இருக்கும். எனக்கு ஆவிக்குரிய விதத்துலேயும் பிரச்சனையானது இருந்தது. என் வீட்டு மேலே யாரோ நடக்கிற மாதிரி இருக்கும், நான் நிழல்களை பார்க்குற மாதிரி இருக்கும், யாரோ கதவை தட்டுற மாதிரியானது எனக்கு உணர்வெல்லாம் ஏற்படும். இது எனக்கு ரொம்ப அதிகமான பயத்தை உருவாக்கக்கூடியதாக இருந்தது. மேலும் எனக்கு தற்கொலை எண்ணமானது இருந்தது. நான் நிறைய தடவை தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்கேன். வலி நிவாரணி நான் மருத்துவரிடத்துலேருந்து பெற்றிருக்கேன். அந்த வலி நிவாரணியை சாப்பிட்றது மூலமாக ரத்த வாந்தி எடுத்திருக்கேன். நிறைய தடவை நதி பக்கமாக என்னுடைய பிள்ளைகளை கூட்டிட்டு நான் நதியில் குதிக்கணும்னு சொல்லி போயிருக்கேன். ஆனாலும் எனக்குள்ள ஒரு சத்தம் கேட்கும், நீ மறிக்காமல் உன் பிள்ளைங்க மட்டும் மறிச்சாங்களா என்ன பண்ணுவ? அதனால் எனக்குள்ள ஒரு ஆவிக்குரிய போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்கும். நான் முற்றிலுமாக அழிக்கப்பட்டிருந்தேன். எனக்கு வாழவே பிடிக்கல, எனக்கு இந்த உலகத்தில் இருக்கவே பிடிக்கல, நான் மறிக்கணும்னு நினச்சேன். அதனால நான் தனிமையப்படுத்திப்பேன், என்னை நான் எப்போதும் தனியாகவே வச்சுப்பேன். அதனால் நான் நிறைய தூக்க மாத்திரை சாப்பிடுவேன். நிறைய தூக்க மாத்திரை சாப்பிட்றதன் மூலமாக நான் தூங்க முடியும்னு நினச்சேன். மேலும் நான் குடிப்பழக்கத்துக்கு அடிமையான நிறைய குடிக்க ஆரம்பித்தேன். நான் நிறைய செய்வினை எடுக்கிற இடத்துக்கு போயிருக்கேன். எனக்கு ஏதாவது ஒன்று பதில் கொடுக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் எனக்கு எதுவுமே பதில் கொடுக்கல. இன்டர்நெட்டில் ஏதாவது வெப்சைட்டில் எனக்கு ஏதாவது ஒரு விதத்தில் உதவி கிடைக்கும்னு நினச்சேன். ஆனால் எனக்கு எதுவுமே உதவி கிடைக்கல. என் வாழ்க்கை அதே மாதிரி தான் அழிக்கப்பட்டதாகவே இருந்தது. அதன் பிற்பாடு என்னுடைய சொந்தக்கார நபர் ஒருத்தர், நீ ஏன் இந்த ஆலயத்துக்கு போய் பார்க்கக்கூடாது, அங்கே இருக்கிற பாஸ்டரை பார்த்து பேசு, உனக்கு நான் ஃபோன் நம்பர் தரேன், நீ அவங்கக்கிட்ட பேசுன்னு சொல்லியிருந்தார். நான் அதன் பிற்பாடு ஆலயத்துக்கு போனேன், பாஸ்டரை பார்த்து பேசினேன். எனக்கு கொஞ்சம் நடுக்கமாக தான் இருந்தது. நான் போயிருந்தேன். அங்கே அப்போ பாஸ்டர் சொன்னார், நீங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை, நீங்கள் ஆலயத்திற்கு கூட்டத்துக்கு வாங்க, நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதன்படி செய்யுங்க. நான் அந்த மாதிரி தான் கவுன்சிலிங்காக 3 மாதம் தொடர்ந்து போயிட்டு இருந்தேன். ஆனால் நான் அந்த 3 மாதத்தில் மாபெரும் மாற்றங்களை எனக்குள்ளாக பார்க்க ஆரம்பித்தேன். ஏன்னா நான் கோவப்படும் பொழுது நான் தான் குடிச்சிட்டு சாவியை தூக்கி போடுறது, பொருளை தூக்கி போடுறது, கத்துறது, அடிக்கிறதுன்னு நான் தான் ரொம்ப அதிகமான பிரச்சனைகளை பண்ணுவேன். ஆனால் நான் ஆலயத்தில் கற்றுக்கிட்ட இந்த கவுன்சிலிங் மூலமாக நான் எவ்வளோ மாறி இருக்கேன், எனக்குள்ளே எவ்வளோ மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னு என்னால் உணர முடியுது, பார்க்க முடியுது. பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் பெற்ற பிற்பாடு நான் ரொம்ப பலனாக சந்தோஷமாக இருக்கேன். நான் உண்மையாக இருக்கேன். எனக்குள்ள சமாதானமானது இருக்குது. தேவனிடத்துலேருந்து வர உள் பலனானது எனக்குள்ளாக இருக்குது. நான் எதையாவது சந்திக்கும் போது நான் பயப்படுறதில்ல. நான் அந்த சவாலை எதிர்த்து போய் அதை சந்திக்கிறேன். தேவனோடு கூட என்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியுங்கிற உறுதியானது எனக்குள்ளாக இருக்குது. தேவனோட பீடத்தின் மீது என்னுடைய வாழ்க்கையை கொடுத்த பிற்பாடு என் வாழ்க்கை உண்மையாகவே ஆசீர்வாதமாக இருக்குது. இனிமேலும் நான் பழைய கிரேஸாக இல்லை. எனக்குள்ளாக இருந்த வியாதி, மருந்து, மாத்திரைகள், இந்த வாழ்க்கை எதுவுமே இனி என்கிட்ட இல்லை. இந்த மன அழுத்தம் இனி என்கிட்ட இல்லை. நான் குடிப்பழக்கத்துலேருந்து முற்றிலுமாக விடுதலையாக இருக்கேன். தூக்கம் வராத பிரச்சனையிலேருந்து விடுதலையாக இருக்கேன். இந்த குடிப்பழக்கத்துலேருந்து விடுதலையாக இருக்கேன். எனக்குள்ளாக தேவனுடைய சமாதானமானது இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எனக்குள்ள தேவனுடைய அன்பானது இருக்குது. எனக்குள்ள அமைதியானது இருக்குது. இனிமேலும் அந்த தற்கொலை எண்ணம், மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் எதுவுமே எனக்கு கிடையாது. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இது தேவனுடைய பலத்தினால மாத்திரம்தான் நடந்தது. நல்லது நண்பர்களே, எல்லாமே சொல்லப்பட்டது. 2 சாட்சிகள், கர்த்தருடைய வார்த்தை. ஆனால் நான் தாகமாய் தான் இருக்கிறேன் என்று நீங்கள் சொன்னால் இந்த அழைப்பு உங்களுக்காக. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இலவசமாய் நீங்கள் அவருடைய உதவியை பெற்றுக்கொள்ளலாம். ஆலயம் உங்களுக்காய் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நேரம் இந்த அருமையான பாடல் ஒலிக்கிற தருணம், நீங்கள் உங்கள் தண்ணீரை ஆயத்தப்படுத்துங்கள், குடும்பத்தாரோட ஒன்றிணைங்கள். நாம் ஜெபத்திலே முன்னோக்கி செல்லும்படி. கண்களாலே நிலையாக என்னை காண்கின்றவர், செவியாலே என்னாலும் கூறல் கேட்கின்றீர். அழுகின்றேனே நான், மகிழ்ச்சியில் பதில்
எனக்கருகில் நீ தொலைவில் இல்லை, என்றும் மாறாத உண்மையும் நீ. உடன்படிக்கையின் சத்திய தேவன், மனிதனில்லை நீ பொய் சொல்ல. எல்லாம் கடந்திடும், யாவும் மாறிவிடும், ஆனாலும் வார்த்தைகள் நிறைவேறும். உடன்படிக்கையின் சத்திய தேவன், மனிதனில்லை நீ பொய் சொல்ல. எல்லாம் கடந்திடும், யாவும் மாறிவிடும், ஆனாலும் வார்த்தைகள் நிறைவேறும். என்ன நடந்தாலும் எதிர்கொள்வேனே நானே, ஏமாற்றம் எனக்கில்லை தேவனாலே. என் நம்பிக்கை அவர் கைகளில் நான் காண்பேன், கூடாத யாவும் கூடும் தேவனாலே. நிச்சயமா உடன்படிக்கையின் சத்தியதே. ஜெபம் தேவனுடனான நம்முடைய தொடர்பாகும். நீங்கள் சாட்சிகளை பார்த்தீர்கள், நீங்கள் வார்த்தையை கேட்டீர்கள். ஆனால் இப்பொழுது தயவு செய்து கண்களை மூடியிருங்கள். ஜெப நேரத்திற்காய் நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். மகா பரிசுத்தம் உள்ள தேவனே, இந்த அருமையான வாய்ப்பிற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். சற்று முன்பு ஜனங்கள் கேட்டதைப் போல புது வருஷ நள்ளிரவு ஜபத்திலே, நள்ளிரவு நேரம் தாண்டி உடனே இந்த குடும்பத்துக்குள்ளே பலவிதமான குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கலாம். சண்டைகள், வருஷத்தின் தொடக்கமே சண்டை, வருஷத்தின் தொடக்கமே ஒரு வியாதி, வருஷத்தினுடைய தொடக்கத்திலேயே ஒரு ஏமாற்றம், ஒரு இழப்பு, ஒரு நஷ்டம் அல்லது ஒரு துக்க செய்தி இவர் கேள்விப்பட்டிருக்கலாம். வீட்டுக்குள்ளே பலவிதமான குழப்பங்கள் அந்த முதல் தேதியிலே நடந்திருக்கலாம். தேவன், வருஷமே இப்படி தொடங்குகிறதே என்று இவர் சலித்து போகும்படி, இனி என்னவெல்லாம் நடக்க போகிறதோ, எப்படியெல்லாம் இருக்க போகிறதோ என்ற குழப்பம், பயம் இவரை பிடித்திருக்கலாம். ஆனால் தேவனை, நான் உம்மிடத்தில் கேட்கிறேன், இந்த சாட்சிகளை கேட்ட மக்கள், இதோ இந்த நேரம் ஜபத்தில் எங்களோடு இணைந்திருக்கிறவர்கள், எந்த மூளை முடுக்கிலிருந்து ஜபத்தை கேட்டுக் கொண்டிருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த ஜபத்தை கேட்டுக் கொண்டிருந்தாலும் சரி, பரிசுத்தாவி தாமே தம்முடைய ஆவியின் சக்தியினால் ஒவ்வொருவரை தொடும்படி நான் கேட்கிறேன். எல்லா குழப்பங்கள் மறையட்டும், வழிகள் மறையட்டும், தவறான அபிப்பிராயங்கள் விலகட்டும், மனக்கவலைகள் மறையட்டும். தேவன், இவர்களுக்குள்ளாக ஜீவன் நான் அறிக்கை செய்கிறேன், ஜீவனை கட்டளையிடும்படி கேட்கிறேன். அதன் மூலமாய் இந்த வருஷத்தினுடைய இந்த முதல் வாரமே இவர் புது பலன் பெற்றவராய் தன் வாழ்க்கையிலே சாதிக்க முடியும், இந்த நிலைமையிலிருந்து மீண்டு வர முடியும் என்ற தன்னம்பிக்கை பெற்ற ஒருவராய் மாறுபட்டு தண்ணீரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். குடும்பம் குடும்பமாய் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். ஜீவனை இவர்கள் மீது அறிக்கை செய்கிறேன். ஆண்டவராகிய இயேசுவின் சர்வ வல்லமையான பெயரால் ஆமென். கர்த்தருடைய ஜீவன் உங்களுக்குள் இருக்கிறது நான் விசுவாசிக்கிறேன். தண்ணீரை நீங்கள் பருகலாம். நண்பர்களே, தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். தொடக்கம் நல்லபடியா இருந்தால் கண்டிப்பாய் முடிவு அற்புதமானதா இருக்கும். சில நேரம் வசனம் சொல்கிறது, காரியத்தினுடைய ஆரம்பத்தை விட காரியத்தின் இறுதி மிக முக்கியம். நாளையும் இன்னொரு வல்லமையான சாட்சியோடு மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை தேவனும் அனைவரை ஆசீர்வதிப்பாராக. செல்வான். கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9384638738. நன்றி.